மாநிலங்களவை எம்பிக்கும் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு வித்தியாசம் இல்லைங்களா? இல்ல இல்ல, அதாவது மினிஸ்டர் ஆகணும்னா ராஜ்யசபா எம்பி ஆவது இல்ல மக்களவை தொகுதியில எம்பியாவது இருக்கணும். லோக்சபா எம்பியாவது இருந்தாதான் மினிஸ்டர் ஆக முடியும். மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்கு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து அந்த மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியும் தமிழ்நாட்டுல அவரால? அவர் சொல்லியிருப்பாங்க, நீ முதலமைச்சரா ஆக்கி உனக்கு கணக்கு காட்டிட்டு இவ்வளவு நாள் இருந்துட்டு வா மினிஸ்டர் ஆக்குறோம், உனக்கு நிறைய பங்கு தரோம், நீ இந்த மினிஸ்டர்ல இந்த துறையில நீ உன்னால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு எங்களுக்கும் கொடு. ஏங்க அவங்களும் மினிஸ்டர் தராங்களா இல்ல இந்த துணை மினிஸ்டர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இதுக்கு தெரிய முடியாது, துணை பிரதமர் ஆனாலும் ஆனதுதான் திடீர்னு. ஆமா நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், கண்டிப்பா துணை பிரதமர் அது அந்த கணக்கு இருக்கலாம். ஒண்ணு பெரிய பதவி கொடுக்கலாம், டிஃபென்ஸ் ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம், இல்ல உள்துறை அமைச்சகத்துல பெரிய பதவி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா துணை கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ராஜ யாரு சந்திரபாபு நாயுடு ஆட்சி கவுண்டர். இப்போ பவிஷ்ய மலையாப்படி இவருக்கு 13 வருஷம் ஆச்சு. இல்ல 2 துணை பிரதமர்களுக்கு இருக்கிற அளவுக்கு சட்டத்துல இடம் உண்டு, தெரியல உங்களுக்கு? அது இவங்க புதுசா கூட சட்ட மசோதா திருத்துவாங்க, இவங்க அவர்பட்ட ஆளுங்க. ஆமா அதுதான் சொல்றேன். இல்ல 2 துணை பிரதமர்கள் வரைக்கும் இருக்கலாம். ஒரு வீடியோ பாத்துருந்தேன், அதுல பவிஷ்ய மலையால வந்து 13 வருஷம் தான் மோடியோட ஆட்சி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ஜோசியத்தை ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2026 இந்தியாவோட பிரதமர் ஒரு துறவியா இருப்பாரு அப்படின்னு ஒரு கல்வெட்டுல எழுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. துறவின்னா யாரு? இப்ப இவரு வந்து இவரு நரேந்திர மோடி இவரு துறவி வேஷம் தானே இப்பயும். அவரு இன்னும் இப்ப பொண்டாட்டியோடய வாழ்றாரு. அது இல்லாம அவங்க சொல்ற ஆதித்யநாத்த யோகி ஆதித்யநாத்த சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவதாரமே வந்துச்சுன்னா அது ஐயோ அவதாரம் வந்தா நமக்கு ஜாக்பாட்டு, நமக்கு ஜாக்பாட்டு வரலாம், சொல்ல முடியாது. இப்ப அந்த ராம் பிரசாத் பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆமா அவர் வந்து முதல்ல நான் தான் அவதாரம்னு சொல்லி அலம்பாடி பாடல் நம்பினவர் தான் அவரு. ஆமா ஆனா அவர் மெய்வெளிச்சாலையை மேற்கொண்டு சொன்னார் இல்லையா, அந்த மெய்வெளிச்சாலையில வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அந்த மெய்வெளிச்சாலை யார் தோற்றுவித்தாரோ அவருதான் வந்து அடுத்து வரப்போறாத அவங்க நம்புறாங்க. எல்லாரும் அப்படிதான். இப்ப வள்ளலாறு வந்து திருப்பி வருவாருன்னு நம்பலையே, அது மாதிரி அவர் மெய்வெளிச்சாலை ஆண்டவர், அவர் வருவாருன்னு நம்புவாங்க. அதுதான் சொல்றேன், அது வந்து ராம் பிரசாத்துக்கு மேட்ச் பண்ண முடியாதுங்கிறாங்க. அது பண்ண முடியாது. ராம் பிரசாத் தான் தான் அறிவியல் ஆட்சியாளன்ற கனவுல மிதந்தவராச்சே, தான் தான் வந்து அவதாரன்ற கனவுல மிதந்தவர். ரஞ்சித் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அப்ப இப்ப ராம் பிரசாத் அப்படி நினைக்கலையே, கடைசியா லாஸ்ட் டைம் யூடியூப் 2-3 பாருங்க. யாரு இப்ப இல்ல இப்ப அப்படி நினைப்பாங்க உள்ள. அதாவது அறம்பாடியல் பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைச்சிட்டு இருந்தான். என்னைக்கு ராதாகிருஷ்ணனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த பாட்டை வெளியெடுத்துமா அன்னைக்கே அவன் ஆள் ரிவேஸ் ஆயிட்டான். இப்ப வந்து மெய்வெளிச்சாலை ஆண்டவர் அவருடைய அந்த தீர்க்க புறாத்தையும் அதை எடுத்து இது பண்றான், ஃபாலோ பண்றான். நான் தான் கூட சொன்னேன், ஒரு வேத வித்து சேனல்ல ஒரு 22 மாசங்கள் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி இருந்து 18ஆம் தேதிக்குள்ள உலகப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு மூல விதைகள் ஊன்றப்படும் சொல்லியிருக்காங்க அவங்க. அது மெய்வெளிச்சாலை ஆண்டதுல. ஆமா இந்த மாசம் அவங்க சொல்றது. இவன் ராம்பிரசாத் வந்து ஐயா வைகுண்டனுடைய தீர்க்கதரிசனம் எடுத்து நல்லா தெளிவா போட்டு விட்டுருக்கான். இப்ப எல்லாரும் வந்து மெய்வெளிச்சாலை ஆண்டவர் திரும்பி வரும்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வீணு கிடையாது. அந்த ஆன்மா தானே வரும். அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா எந்த உருவத்துல வரும்? ஐயா ஆன்மா எல்லாம் சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்க அந்த வீடியோல, அதுதான் அந்த ஆன்மா தானே கணக்கு. திருப்பி வர்றதுன்னா அதே ஆன்மா தானே திருப்பி வரணும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பார்ல, அந்த மேனி நாளா பிளந்து திரும்ப அந்த மேனி கூடி உருவாகி வருவாருன்னு சொல்றாங்க அவங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஆனா ஜீவசமாதி வெடிச்சு சித்தர்கள் தோன்றது எப்ப தோன்றுவாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை அடிக்க வரும்போதுதான் அவங்க வெளியே வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் அழிச்சு ஒட்டுமொத்தமா இந்த நிர்மூலமாக்கலாம், தமிழ்நாடு மக்களை இனப்படுகொலை பண்ணி ஒரு தெரியா இந்த இனத்தை பழைய இனத்தை தொல்குடி இனத்தை அழிச்சிடலான்ற முடிவுக்கு இந்த உலகம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ஜீவசமாதினா வெடிக்கும். அப்படி பார்த்தா நீங்க தமிழர்கள் கொல்லப்பட்ட போதே அது நடந்திருக்கணும். அது நடக்கலன்னாங்கும் போது அது ஏற்கனவே உள்ள பகை, அது ஏதோ நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. அது உள்ள பகை இருக்குல்ல உங்களுக்கு.
ஏங்க அது சிங்களர்களை இலங்கையில நடக்கும் போது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நடக்க போற காலகட்டம் தான் கரிகால சோழன். ஏங்க கரிகால சோழன் என்ன பண்ணான் தெரியுமா? கரிகால சோழன் வந்து சிங்களர்கள் எல்லாம் அடிமைப்படுத்திதான் அந்த இதையே கட்டுனான், அந்த கல்லணையை கட்டுனது. அவ்வளவு